வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழக அரசு சார்பிலிருந்து ஒரு அதிரடியான அறிவிப்பு பொதுமக்களுக்கு, அதுவும் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய தகவலை இப்போ தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. தேர்தல் நெருங்கி வந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு கட்சிகளில் இருக்கக்கூடியவங்களும் சிறப்பான தகவல்களை தெரியப்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் இப்போ தமிழக அரசுலேருந்து இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கேலன்னு பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்களுக்கு அதுலேயும் குறிப்பாக பார்க்க போனோம்னா ஒரு சில தகுதிக்கு உட்பட்ட மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாக வீடு கட்டி தரப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு புதிய தகவலை இப்போ பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த இலவச வீடு திட்டத்துக்கு யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும், யார் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக பார்த்துலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். தமிழக அரசு சமூக நலன் சார்ந்த பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. கல்வி, உணவு, சுதந்திரம் போன்ற வீட்டு வசதியையும் அடிப்படை உரிமையாக கருதி கிராமப்புற ஏழை மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் முதலமைச்சரின் சூரிய மின்சக்தியால் இயங்கும் பசுமை வீடு திட்டம் நடைமுறையில் பார்த்தீங்கன்னா உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. தமிழகத்தில் பல கிராமங்களில் இன்றும் குடிசை, கூரை மற்றும் ஓட்டு வீடுகளில் வசிக்கும் குடும்பங்கள் அதிகம் உள்ளனர். பொருளாதார வசதி குறைவால் நிரந்தர வீடு கட்ட இயலாத இருவர்களுக்கு 2011ஆம் ஆண்டு ஜூன் 3ஆம் தேதி இந்த திட்டத்தை தமிழக அரசு தொடங்கியது. கிராமப்புறங்களில் வீடு இல்லாத பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கிய குடும்பங்களுக்கு சூரிய மின்சக்தியுடன் கூடிய உறுதியான வீடு இலவசமாக கட்டித்தரப்படுவது இதன் முக்கிய அம்சமாகும். இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு பயனாளிக்கும் 300 சதுர அடி பரப்பளவில் வீடு கட்டப்படுகிறது. தற்போது ஒரு வீட்டின் கட்டுமான செலவு ரூபாய் 2.10 லட்சமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் ரூபாய் 1.80 லட்சமாக இருந்த இந்த தொகை 2020ஆம் ஆண்டு உயர்த்தப்பட்டது. ஏற்கனவே உள்ள கூரை அல்லது ஓட்டு வீடுகளை இடித்து புதிய வீடு கட்டியும் வழங்கப்படுகிறது. வீடு கட்டுவதற்கு தேவையான கம்பிகள், சிமெண்ட் கதவுகள், ஜன்னல்கள், மணல் உள்ளிட்ட கட்டுமான பொருட்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மூலம் வழங்கப்படுகின்றன. சூரிய சக்தி விளக்குகள் தமிழ்நாடு எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனம் மூலம் வழங்கப்படுகின்றன. இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்புவோர் தங்கள் கிராம பஞ்சாயத்து அலுவலகம் அல்லது ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை நேரில் அணுகி விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பங்கள், தகுதி, நில உரிமை உள்ளிட்ட அம்சங்கள் ஆய்வு செய்யப்பட்ட பின் மாவட்ட ஆட்சியர் ஒப்புதலுடன் தேர்வு செய்யப்படுகின்றன அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தில் யார் முக்கியமாக பயன்பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்கள், ஸோ குடிசை வீட்டில், ஓட்டு வீட்டில் யாரெல்லாம் வசிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்களோ அவங்க தங்களுடைய கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா போய் விண்ணப்பிக்கலாம். இல்லை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா போய் நேரில் அருகே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய நில உரிமை மற்ற டாக்குமெண்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்க தகுதிக்கு உட்பட்டவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பிலேருந்து இலவசமாக வீடு கட்டி தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய தகவல் இப்போ பார்த்தீங்கன்னா தெரிய வந்திருக்குது. ஸோ தேர்தல் நெருங்கி வந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு சிறப்பான திட்டங்களையும் இப்போ ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடியவங்க தெரியப்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் மாநில அரசாக இருக்கட்டும், மத்திய அரசுலேருந்து கொண்டு வரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க. இது போல வரது நல்ல தகவல், நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.